ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு எஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோன்னா, சும்மா ஒரு டூரிஸ்ட் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் பஸ்ஸு எடுத்துகிட்டு இப்போ பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம டூரிஸ்ட் போகிறாங்க பார்த்திங்களா, அவங்களோட வீட்டுக்கு போகிறோம். அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே அந்த டூர் பிளேஸ்க்கு போகிறோம். இது என்னென்னா, லொக்கேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம போய் அவங்கள பிக்கப் பண்ணுறது தான் வேலை. அப்படியே பஸ் ஸ்டாப் போட்டு 2 சைடில் வண்டி வருதான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக வண்டியை எடுத்துகிட்டு பசங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே போக வேண்டியது தான். டிராஃபிக் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது, ஓகே தான். இந்த டிராஃபிக்கில் போயிடலாம். ஆனால் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஆகும், டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஓகே, இது டபுள் ரோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம போகிற சைடும் சரி, எதுக்கு சைடும் சரி, ரெண்டு ரோடாக இருக்கனால இன்னும் வசதியாக இருக்கும். ஒரே ரோடாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, எல்லாரும் நிற்கிறான், சைடு போட்டு போக வேண்டியதான். அதில் பைக்காரம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் தட்டி இருப்போம், போயிட்டான். ஓகே, இதில் இன்னொரு சுவாரஸ்யமான என்ன விஷயம் அப்படின்னா, எதுக்கு ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம போயிட்டோம், அவனும் ரன்னிங்கில் இருக்கான், நம்மளும் ரன்னிங்கில் இருக்கோன்னா அவன் லைட் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவான். நம்ம அதை பார்த்து சரி ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் இது நல்ல ஒரு விஷயம். கேமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஜென்யூனாக இருக்கிறது நல்லது தான். அப்படியே பார்த்து வளைஞ்சி போனீங்கன்னா அந்த டிரைவர்லாம் போயிட்டு இருக்காங்க லாரி ஓட்டிக்கிட்டு. இதில் கேமிங் நல்லா இருக்குது, இது ஈஸியாகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேமிங்கில் கொடுத்துருக்க எல்லா பஸ்ஸும் நான் வச்சுருக்கேன். இதில் 4 பஸ் இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க டபுள் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் பஸ்ஸு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம பிளேஸுக்கு வந்துட்டோம், கஸ்டமரை பிக்கப் பண்ணுற பிளேஸுக்கு வந்துட்டோம். டூரிஸ்ட்டுன்றதுனால இந்த பஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி. அதுவே நார்மலாக இருக்குது, இண்டிவிஜுவலாக நம்ம இது பண்ணுற மாதிரி அப்படி இருந்தால் நம்ம சிங்கிள் சைட் பஸ், அதாவது உட்காந்து போகிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாப் டு பஸ் ஸ்டாப் போகிறது, டூரிஸ்ட் போகிறதுனால கொஞ்சம் பேசஞ்சருக்காக. ஓகே, எல்லாம் ஏறுங்க. இவங்க எல்லாருமே நம்மளோட டூருக்கு வராங்க. அப்படியே இவங்களை அழைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் எல்லாம் வந்துட்டிங்களா, போகலாமா? ஃபேமிலி டூர் தான். மழை வேறு வந்துருச்சு. அப்படியே வைஃபை ஆன் பண்ணிக்க வேண்டியதான். வைஃபை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ட்ரு வரும்போது ஈஸியாக வந்துட்டோம். வெளில போகும்போது ஈஸி தான், ஆனால் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். மேலே கஸ்டமர் உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். வண்டி முடிஞ்சிருச்சா, இப்போ நம்ம வெளில போயிடலாம், அவ்வளோதான். வண்டி நம்ம வெளில வர டைமில் வண்டி இடிச்சிருச்சு அப்படின்னா பார்க்கிங் லைட் போட்டு நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் அது என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம பஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே தான். மேலே கஸ்டமர் உட்காந்துருக்காங்க, ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் உட்காந்துருக்காங்க. பின்னாடி நிறைய சீட் இருக்குது. மேலே நம்ம ஸ்கின் கொடுத்துருக்கோம்ல பஸ்ஸுக்கு, அது அந்த டைப்பில் இருக்கிறதுனால மேலே இருக்கிற ஸ்க்ரீன் மறைச்சிருக்கேன். இல்லைன்னா மேலே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அது நல்லா ஓப்பனாக இருக்கும். நான் வேறு ஒரு ஸ்கின்னில் வேறு ஒரு வீடியோ பண்ணுறேன், அப்போ பாருங்கள். மேலே விட்டுருச்சு, இப்போ நார்மலாகிடுச்சு. நல்லா போக வேண்டியதான். இது எல்லா ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரோட்டு ஒட்டி நல்லா பச்சை பசண்டு இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. பில்டிங்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த கேமிங் எனக்கு பிடிச்சதே இந்த ஏரியா தான், நல்லா சூப்பராக இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ என்னென்னா, நம்ம கஸ்டமர் அழைச்சிக்கிட்டு இப்போ போகிறோம். இவங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களோட நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் தான், நல்லாயிருக்கும். இது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, நார்மல் மோடு இருக்குது, ஃப்ரீ மோட்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீ மோட்னால் கஸ்டமர்லாம் ஏற்ற வேணாம், நீங்கள் எந்த மேப் வேணாலும் போட்டு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பஸ் எடுத்துக்கிட்டு எங்கே வேணாலும் போகலாம். அதுதான் ஃப்ரீ மோடு. அது இன்டர்நெட் இல்லாமல் விளாட்லாம். இந்த டூர் மோடும் இதுக்கும் இன்டர்நெட் போட்டு தான் இது பண்ணணும். இந்த டபுள் சைட் ரோடு வந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் வசதி தான். அதை பாருங்கள், ரெண்டாக போதால் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஆரன் கிளிக் பண்ணோன்னா எதுக்கு இருக்கிறவன் ரைட் சைடுக்கு மாறுவான். இண்டிகேட்டர் போட்டான், ஆனால் சிக்னல் இருக்கனால அவனால் ரைட் சைடு மாற முடியல. அதனால் நம்ம சிக்னலில் நின்று பழக்கம் இல்லை, அதனால் நம்ம சிக்னலில் தாண்டி போய்க்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. போயிட்டு இருக்க வேண்டியதான். பெட்ரோல் இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம்.
161 லிட்ரு இருக்குது. இந்த டூருக்கு அவ்வளோ தேவையில்லை, அதுவே அதிகம் தான், இருந்தாலும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு தாட்டி பஸ்ஸை செக் பண்ணிக்க வேண்டியது தான். 4 டயரை செக் பண்ணிக்கிட்டு பெட்ரோல் ஓரளவு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு போக வேண்டியது தான். இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, 79%. அது நம்ம போய் பஸ் எங்கேயாச்சும் டச் பண்ணி இடித்தோம் அப்படின்னா அது குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ போடலாம், ஒரு 3 லிட்ரு போதும். நான் வந்து யூஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ஆனால் இது வீடியோ ஃப்ரீ வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த வீடியோ சிம்பிள் போட்டு அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோவோட ஃப்ரீயாக போட்டுருவாங்க. அக்கா டிஸ்பிளே பார்க்க சொல்கிறாங்க, 0 பார்க்க சொல்கிறாங்க. 3 லிட்ரு போட்டாங்க 45 ரூபாய்க்கு. ஓகே கிளம்பலாம், ஹாப்பி ஜெர்னின்ட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே அக்காக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு தாட்டி வண்டியை நிறுத்திட்டு டோர்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் ஓகேவா அப்படின்னு ஒரு தாட்டி பார்க்க வேண்டியது தான். இப்போ டயர்லாம் செக் பண்ணிப்போம், எல்லா டயரும் ஓகே. இந்த சைட்லேயும் எல்லா டயரும் ஓகே. இப்போ டோர் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓகே 2 டோரும் ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு டோர் இருக்குது பாருங்கள், அது மேலே போகிறது. கீழே உட்காந்துருக்கேன், கீழே உட்காரலாம், அவ்வளோதான். சரி நம்ம கிளம்பிடுவோம், இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் டைம் ஆகிட்டே இருக்கும். அப்படியே கிளம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டோர் ஓகே ஓப்பன் ஆகுதா லாக் ஆகுதான்னு ஒரு தாட்டி செக் பண்ணிப்போம். லாக் ஆகிடுச்சு. ஓகே மேலே பேசஞ்சர் உட்காந்துருக்காங்க. அப்படியே வண்டி லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ரோட்டில் வந்து நம்ம ஒரு இடத்துல வெளில வரோன்னா 2 சைடு பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வெளில வர டைமில் தான் நிறையா வண்டி வரும். அதனால் ஏதோ நிற்கிறான் பாருங்க, அவன் நம்ம வெளில வர இதை அவன் கணிச்சிட்டு நின்றுட்டான். சில பேர் இடிச்சிடுவாங்க வர ஸ்பீடுக்கு. இடித்தா நம்மளுக்கு தான் வந்து குறையும். என்னென்னா மேலே 79% ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு தாட்டியும் நம்ம இடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய என்ன ஆகும்னா வண்டியோட ஸ்பீடு வந்து குறையும். வண்டி வந்து நார்மலாக ஸ்பீடாக குறையும், அவ்வளோதான். அதுதான் டிஃப்ரெண்ட். அடுத்த இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு மேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேப் வந்துட்டோம். பெட்ரோல் பங்க்லேயும் வெளில வந்துட்டு அடுத்தது நம்ம வேறு ஊருக்கு, அந்த ஊரோட எல்லையிலேருந்து வெளில வந்துட்டு அடுத்த ஊருக்கு போகிறோம். இது வந்து நல்ல மலைப்பகுதின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஏறுறது கிடையாது, இறங்குறது. அதனால் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நான் பிரேக்கில் கையை வச்சு அழுத்துறேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து ஸ்பீட் லிமிட்டு 90 காட்டுது. இது வந்து நார்மலாக போகிற ஸ்பீடு ஓகே தான். இது வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக போக முடியும். இதில் மழை வேறு வந்துருச்சுன்னா இன்னும் இந்த ரோடு மோசமாக இருக்குன்னா ரோடு நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக வந்து இருக்காது. எதுக்கு என்ன வண்டி வருது என்னன்ட்டு சரியாக தெரியாது. அவன் ஹெட்லைட் போட்டுருவான் எப்படியா இருந்தாலும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப இறக்கும். அதான் நம்ம ஊர்லலாம் ஊட்டி கொடைக்கானல் போகும்போது இந்த ஹேர்பின் பெண்டு அந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா, அதோட மோசமான பெண்டெலாம் இதில் இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையான ஒரு இடம் தான், இதோட மோசமாக உள்ள இடம்லாம் இருக்குது. அதனால் ஓகே தான். இதுலேயே பார்த்திங்கன்னா சில டைமில் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆக நம்ம வண்டியோட இது தான் ஸ்லோ ஆகும். கஸ்டமர் பாதுகாப்பாக கூப்பிட்டு போகிறது தான் நம்மளுக்கு வேலை. அவ்வளோதான். அவங்கள நல்ல விதமாக கொண்டு போய் விட்டுட்டாலே நம்மளுக்கு ஓகே தான். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகுது. நம்ம லைட்டாக ஹாரன் அடித்தா அந்த லாரிக்காரன் லைட்டாக ஒதுங்குவான்னு பார்த்தா ஒதுங்கலை, இடிக்க வேண்டியதாகிடுச்சு. இதில் என்னென்னா நல்லா ஸ்போர்ட்ஸாக வந்து வேகமாக நல்லா இடிச்சிட்டேன் அப்படின்னா அவன் பார்க்கிங் லைட் போட்டு வண்டி நிறுத்திடுவான். நிறுத்திட்டு பட்டில் நடுரோட்டில் வண்டி நிறுத்தி வச்சுருப்பான், டிராஃபிக் அதிகமாகிடும். அதனால் இதில் கொஞ்சம் நார்மலாக போய் ஸ்பீட் போடலாம். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளார வந்துட்டோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு சிட்டிக்குள்ளார வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழையும் விட்டுருச்சு, நல்லது. ஏன்னா மழை இருந்தாலே கொஞ்சம் அந்த டிஸ்பிளே இதாகும். இப்போ மழையும் விட்டுருச்சா ஓகே தான். இப்போ நம்மளுக்கு வந்து பிளேஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பார்க்கிங் பிளேஸ் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் இந்த ஏரியாவே நல்லாயிருக்கு, நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவாக இருக்குது. டிராஃபிக்கும் கம்மி. இதில் வந்து 1 வே மட்டும்தான், நம்ம தான் போகிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ரோடு சிங்கிளாக மாறிடும். இது வந்து 2ஆக இருக்கனால ஓகே. அப்படியே டபுள் சைட் ரோடாக இருக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு வசதியாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது அந்த இடத்துக்கு வந்துட்டோம், டூரிஸ்ட் பிளேஸ்க்கு. இது ஃபேமிலி டூர் தானே, எல்லாம் அவங்க ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க. நம்மள்கிட்ட புக்கிங் பண்ணலாம், நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கோம், அவ்வளோதான்.
ஓகே தான். இது ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு யூட்டர்ன் போட்டால் அந்த பிளேஸ் வந்துடும். பக்கம்தான். இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து வண்டி வருது, டிராஃபிக் வருது, லாரிக்காரன் லைட்டாக இடிச்சிட்டோம். இது வந்து அப்படியே ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து கார், பஸ் எது வேணாலும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு உடனே கிளம்புறதுன்னா அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக காரும், பஸ் எது வேணாலும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். கஸ்டமரை இறக்கி விட்டு இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிட வேண்டியதான் பஸ்ஸை. இப்போ வந்து நம்ம இப்படி முன்னாடி போக்கிறோம். ரோடு ரொம்ப குறுக்கலாக கொடுத்துருக்காங்க. 2 வண்டி வராமல் தான் ரோடு, இருந்தாலும் வளைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதான் நம்ம வந்திருக்க டூரிஸ்ட் பிளேஸ். பார்க்கிங் நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே அழகாக வண்டியை உள்ற விட்டேன் அப்படின்னா பார்க்கிங் கரெக்டாக பண்ணிவிட்டு விட்ற வேண்டியதான். அவ்வளோதான். எல்லாம் இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஜர்னி. எல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. அப்படியே நம்ம அவங்களோட கூட போய் அப்படியே சுற்றி பார்த்துக்க வேண்டியதான். ஓசியில் அவ்வளோதான். எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சுற்றி பார்க்குறேன். எல்லாம் கையில் கேமரா எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க டூருக்கு. ஜாலியாக ஃபேமிலியோடு வந்திருக்காங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு. ஓகே, அப்படியே நம்மளும் இறங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். நல்ல வேலை ஒரு காருக்காரன் தட்டியிருப்போம் நம்மளை. இதான் அந்த டூரிஸ்ட் பிளேஸ். ஜோக்கர் படம்லாம் போட்டிருக்கு. இது வந்து இந்த பெல் அடிக்கிற மாதிரி வாங்கி அடிக்கிறது உள்ள இது. அவ்வளோதானா? இந்த இடத்துக்கு பார்க்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க பாருங்கப்பா. இது உள்ற கூட போக முடியல. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணுமா பார்க்குற டிக்கெட் கவுண்டரே காலியாக தான் இருக்குது. எல்லாம் இங்கே வந்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அப்படியே பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். ரோடு கிராஸ் பண்ணும்போது 2 செல்லையும் பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன அந்த ரோட்டு கடை சாப்பாடு கடை இருக்குது. எல்லாமே ரோட்டு கடை சாப்பாடு கடை. அந்த சைடில் ஃபேன்சி ட்ரெஸ்ஸிங் இருக்குது. சின்ன வாய்க்கால் ஒன்று ஓடுது. ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த ப்ளேஸ் சூப்பராக தான் இருக்குது. ஏதோ ஒரு சின்ன டூர், நார்மல் டூர், அவ்வளோதான். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, திரும்பி நம்ம இவங்களை ரிட்டர்ன் அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி அவங்க லொக்கேஷன்லேயே விட்டுறணும். அதுதான். இப்போ வந்து ஓகே முடிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் கொடுத்துக்க வேண்டியதான். ரிட்டர்ன் கொடுத்தோன்னா அவங்க திரும்பி பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அவங்கள என்ன செய்யணும், பத்திரமா திரும்பி அவங்க பிளேஸ்லேயே அதே ரூட்டு தான். நம்ம வந்து எந்த ரூட்டில் வந்தோமோ அதே ரூட்டில் திரும்பி அவங்க லொக்கேஷனில் போய் இறக்கிட்டால் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் தான், பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் தேங்க்யூ வாட்சிங் டு யாஸ் கேமிங் சேனல். நெக்ஸ்ட் சேனல் பார்ப்போம்.